இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 17வது அதிகாரம் 21வது வசனம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெற போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல காத்திருந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. தேவ சமூகம் எப்படிப்பட்டது? தேவ சமூகம் தேவனோடு சம்பாஷிக்கிற ஒரு நேரம்தான் தேவ சமூகம். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினாராம். அடுத்த வார்த்தையை பாருங்க. தேவன் ஆபிரகாமோடே பேசி முடிந்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளி போனாராம். தேவ சமூகத்தில் தேவனோடு சம்பாஷித்து கொண்டிருந்த ஆபிரகாமை விட்டு தேவன் எழுந்தருளி போனாராம். பிரியமானவர்களே, இந்த தேவ சமூகத்துல காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டார் ஆபிரகாம். வருகிற வருஷத்துல குறித்த காலத்துல சாரால் பெறப்போகிற ஈசாக்கு, உனக்கு ஒரு ஆண் குழந்தைய நான் தரப்போறேன், அது வருகிற வருஷம் குறித்த காலம் நான் செய்ய போகிறேன், அந்த குழந்தையோடு உடன்படிக்கை செய்ய போகிறேன்னு தேவ சமூகத்துல காத்திருந்த ஆபிரகாமோடு கர்த்தர் பேசின வார்த்தை அப்படியே நிறைவேறியது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, எவ்வளோ ஜெபிக்கிறீங்க, தேவ சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தர் என்ன பேசுகிறார், கர்த்தர் கூட என்ன பேசி வருகிற நாட்கள்ல எனக்கு நடக்க போகிற காரியங்கள், என் வாழ்க்கையில அவர் என்ன செய்ய போகிறார், தேவ சமூகத்துல உட்கார்ந்து வார்த்தையை கேளுங்க, தேவனோடு பேசுங்கள். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நேரம். அவரோடு நீங்க பேசுங்க, அவர் உங்களோடு பேசுவார், வார்த்தையை தருவார், நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார், உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய சமூகம் விருதாவானது அல்ல. ஏதோ போறோம், ஏதோ ஜெபிக்கிறோம் அல்ல. அவருடைய சமூகம், அவரோடு பேசுகிற நேரம், வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். கர்த்தர் வார்த்தையை தந்துட்டார்னா அந்த வார்த்தையை நிச்சயமா நிறைவேற்றுவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆபிரகாமோடு கர்த்தர் சம்பாஷணை பண்ணினீர், ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினீரப்பா. எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கிருபைகளை தாங்கப்பா. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. எல்லா தட்டைகளை கர்த்தர் மாற்றுவீராக. பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், கையிட்டு செய்கிற வேலைகள், சகல காரியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண உதவி செய்யுங்கப்பா. குடும்பங்கள சமாதானத்தை கொடுங்கப்பா. அநேக குடும்பங்கள பிரிவினைகள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கணவன் மனைவி பிரிந்திருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறணும் சுவாமி. கர்த்தர் சமாதானத்தை தருவீராக. நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற போன் நம்பர்ல நீங்க எங்களுக்கு கால் பண்ணி ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்தலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் கூகுள் மீட்டில் குடும்ப ஆசீர்வாத ஜெபம், குடும்பத்துக்காக ஒவ்வொரு காரியங்களுக்காக சொல்லி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோட இணைந்து ஜெபிக்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்ல எங்க குரூப்போடு நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் எங்களோடு இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.